ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மண்டே மார்க்கெட்டுக்கு லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டிக்கு சப்போர்ட் 24,450, ரெசிஸ்டன்ஸ் 24,850, மிட் பாயிண்ட் 24,650. 24,850க்கு மேல போச்சுன்னா மட்டுமே மார்க்கெட் அப் ட்ரெண்ட், 24,450 கீழே போச்சுன்னா மட்டுமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். மிட் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேல கீழே இப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தேடி இப்படியே போயிட்டு இருக்கோம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் 52,100, ரெசிஸ்டன்ஸ் 52,700, மிட் பாயிண்ட் 52,400. 52,700க்கு மேல போச்சுன்னா மட்டுமே மார்க்கெட் அப் ட்ரெண்ட், 52,100க்கு கீழே போச்சுன்னா மட்டுமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். மிட் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேல கீழே இப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தேடி போயிட்டு இருக்கோம். அடுத்து ஃபின் நிஃப்டி பார்ப்போம். ஃபின் நிஃப்டிக்கு சப்போர்ட் 23,550, ரெசிஸ்டன்ஸ் 23,850, மிட் பாயிண்ட் 23,700. 23,850க்கு மேல போச்சுன்னா மட்டுமே மார்க்கெட் அப் ட்ரெண்ட், 23,550 கீழே போச்சுன்னா மட்டுமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். மிட் பாயிண்ட் 23,700 இங்க ஓபன் ஆச்சுன்னா மார்க்கெட் மேல கீழே இப்படி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தேடி இப்படி டிராவல் ஆகும். இதுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் இந்த 3 லெவல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அது ஆகும். அது கொடுக்கல, அது எக்ஸ்பிரி டைம்ல மட்டும் கொடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். எக்ஸ்பிரி கொடுத்துருவோம் கண்டிப்பா. இந்த கணக்குலாம் இருக்குங்க பாத்தீங்களா, இந்த மார்க்கெட்டுக்கு இந்த லெவல்ஸ் போடுறது, பிரைஸ் சார்ட்டுக்கு என்னோட கால்குலேஷனுக்கு சில லைன்ஸ்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்களும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.